ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரியாணி ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரான் பிரியாணி. இந்த ப்ரான் பிரியாணியை ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுக்காக நான் 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்குறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த பிரியாணி செய்கிறதுக்காக 900 கிராம் ப்ரான் எடுத்துருக்கிறேன். அந்த ப்ரானை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் எடுத்துருங்க. அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அடுத்ததாக 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. அடுத்ததாக இந்த ஊற வச்ச ப்ரானை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப வேக வச்சாலும் ப்ரான் ஹார்ட் ஆயிரும். அதனால் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. இப்போது ப்ரானை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக அதே எண்ணெயிலேயே ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ்னால் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ்னால் 2 வெங்காயம் போதும். உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா அதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம பிரியாணி ரைஸை வேக வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க விடுங்க. அடுத்ததாக இப்போ வெங்காயத்தை பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அதில் 1½ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயோட மேல் பாகத்தை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா சூடாகி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஊற வச்ச பாசுமதி அரிசியை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் தக்காளி கூட புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா மல்லி இலையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தம் போடும்போது சேர்த்துக்கலாம். இப்போது பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1½ டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்குறேன். பிரியாணி மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக பாஸ்மதி அரிசி இப்போ வெந்துடுச்சு. 75% வெந்தால் போதும். ரொம்ப வேகக்கூடாது. ரொம்ப அரிசியை வேக விட்டோன்னா நம்ம தம் போடும்போது அரிசி உடஞ்சி போயிடும். அதனால 75% வெந்த உடனேயே அந்த ரைஸை வடித்து எடுத்துருங்க. இப்போது வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிறேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். முந்திரி பருப்பு பேஸ்ட்டு சேர்க்கும்போது மசாலா ரொம்ப கெட்டியாகும், அடியில் பிடிச்சிரும். அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தீயை குறைச்சி வச்சுட்டு வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரானை சேர்த்துக்கலாம். ப்ரானை இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கணும். அப்போ அந்த மசாலாலாம் ப்ரானு கூட மிக்ஸ் ஆகி ப்ரான் ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ
இப்போ இந்த ப்ரானை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமே எடுத்துக்கலாம். அதுலேயே நம்ம தம் போட்டு பிரியாணியை ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா கூட அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சிட்டு ஒரு சிறிய கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறோம். இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி ப்ரான் மசாலா தயாராகிடுச்சு. அடுத்ததாக இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சிறிய கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். அடுத்ததாக பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தோட சாறை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு லேயர் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா இலைகள் தூவிக்கலாம். அப்புறமா திரும்பவும் மேலே ரைஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். அதனால தான் நான் முதல்ல 75% வேக வச்சா போதும்னு சொன்னேன். நம்ம ரொம்ப வேக வைக்கும்போது அரிசி உடஞ்சி போயிடும். லைட்டாக மிதமாக கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக ப்ரான் பொரிச்சு எடுத்து வச்சோம்ல, அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. தீயை நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது சூப்பராக ப்ரான் பிரியாணி தயாராகிடுச்சு. ஒவ்வொரு அரிசியும் உடையாமல் அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக நமக்கு ப்ரான் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி தேங்காய் பாலும் முந்திரி பருப்பு பேஸ்ட்டும் சேர்த்து செய்து பாருங்கள். ப்ரான் பிரியாணியோட டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.